ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம காயல்பட்டினத்தில் என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போமா? இது மாப்பிள்ளை வீட்டுக்கு நம்ம கொண்டு போன சீருங்க. அழகாக பேக்கிங் பண்ணி அழகழகாக டெக்கரேஷன்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து எங்களுக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்லாம் டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. இவங்களால் என்ன இயலுமோ அதை அவங்க விருப்பத்தின் பேரில் அவங்க ஆசைப்பட்டு கொண்டு போகிறது தாங்க. நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு வேனுக்குள்ளாலும் ஒரு ஆட்டோக்குள்ளாலும் இந்த சீரெல்லாம் எடுத்துக்கிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருந்தோம். மாப்பிள்ளை வீட்லேயே நம்மளை நல்லா கவனித்து அனுப்பியிருந்தாங்க. அதை வீடியோ எடுக்க முடியல. உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் இது மாதிரி சீர் டெக்கரேஷன் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு இது மாதிரியே வேணும், இல்லை இதை விட சிம்பிளாகவோ இல்லை இதை விட கிராண்டாகவும் வேணும் அப்படின்ட்டு எப்படி நீங்கள் கேட்டாலும் நீங்கள் அதை ஒரு ஃபோட்டோ மட்டும் எனக்கு அனுப்புனீங்கன்னா சேம் அதே மாதிரி நம்ம பண்ணி தந்துடலாங்க. திங்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு அனுப்பி விட்டு நீங்களே எனக்கு பண்ணி கொடுத்துருங்கனாலும் பண்ணி தந்துடலாம். இல்லை உங்கள் வீட்டுக்கு நான் உங்களுக்கு பண்ணி தரணுன்னாலும் பண்ணி தந்துடலாம். எப்படியா இருந்தாலும் எனக்கு ஓகேங்க. லாஸ்ட் டைமில் ஆர்டர் தராதிங்க, கொஞ்சம் முன்னாடியே ஆர்டர் கொடுத்துருங்க. இது மாப்பிள்ளை வீட்லேருந்து பொண்ணுக்கு வந்த சீருங்க. இன்னொன்று வேணுக்கும் ஆட்கள் திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அதை கவர் பண்ணுறதுக்குள்ளே பொண்ணு மேலே இருக்காங்கன்ட்டு நாங்கள் மாடிக்கு போயிட்டோங்க. திரும்பி கீழே வரத்துக்குள்ளே என் செல்லில் சார்ஜ் போயிடுச்சு. மொட்டை மாடியிலேயே டெக்கரேஷன் பண்ணி மேலேயே ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்கங்க. மாப்பிள்ளை வீட்லேருந்து வந்த ஆட்களையும் அங்கே மேலேயே அனுப்பியாச்சு. பொண்ணு அழகாக ரெடி ஆகிருக்காங்கல்ல. சரி, இதுக்கப்புறம் வந்த வேலையை பார்ப்போன்ட்டு பப்ஸு, கேக்கு, ரோஸ் மில்க்கு இதெல்லாம் ஒரு கட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் ஆளுக்கு ஒரு டப்பா தாங்க கொடுத்தாங்க. அப்போ என்ன 10 தருவாங்கன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவருங்க, சூப்பராக இருந்துச்சு ஐஸ்கிரீம். அப்புறம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மாப்பிள்ளை வீட்லேருந்து பொண்ணுக்கு பால் கொடுத்து எல்லாரும் மோந்துக்கிட்டாங்க. அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்று பொண்ணோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. பொண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்லேருந்து ஒரு செயின் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பொண்ணை நிற்க சொல்லி நானும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு நல்ல விதமாக கிளம்பி வந்தாச்சுங்க.